இந்த காணிக்கை ஜெபத்தை நம்முடைய பிஷப் சாப்ளின் ரெவரண்ட் மக்னதாஸ் ஐயா அவர்கள் செய்யும்படியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். நமது ஆல்டர் மத்தியில் ஒரு அழகிய சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை சதீஷ்குமார் கேஜிஆர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்டுகிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர் காணிக்கையை கொடுத்து அதை ஆசீர்வதிக்க ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாம் உணர்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, அதிசயங்களை அற்புதங்களை எங்கள் வாழ்வில் செய்கிறவரே, ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறவரே, உமக்கு நாங்கள் கோடானு கோடி நன்றிகளை காணிக்கையாக படைக்கிறோம். இந்த அருமையான தருணத்திலும் இந்த பயணப்படி சென்ட் லூக்ஸ் ஆலயத்தை ஆண்டவரே, இதோ எங்கள் அன்பு பேராயர் அவர்கள் மூலமாக ஆண்டவரே நீர் பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பதற்காக நன்றி ஏறெடுக்கிறோம். ஆகினால் ஒரு பிள்ளைகளை அபிஷேகித்துக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தருணத்திலே எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே இந்த இனிமையான விழாவிலே ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனையிலே எங்களோடு கலந்து கொண்டு ரைட் ரெவரண்ட் பி.டி. பிரசாத் ராவ் பேராயர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக நாங்கள் பெறப்பட்ட குறிந்து சபைகளின் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிந்து சபையிலிருந்து வந்திருக்கிற தி ரெவரண்ட் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய டீமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக பெறப்பட்ட அனைத்து உதவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துணைந்து டீம் ஏறெடுத்த அந்த அருமையான பாடலுக்காக அவர்களுடைய குடும்பத்தாரை நினைவு கூறுகிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே ஆண்டவரே, எங்கள் அன்பு பேராயர் அவர்கள் மூலமாக ஆண்டவரே இதோ அவர்களுடைய பெரும் முயற்சியின் மூலமாக இந்த ஆலயத்துக்கு தேவையான அனைத்து ஆண்டவரே பண உதவியோ, பொருட்கள் உதவியோ, ஆட்கள் உதவியோ, மற்ற எல்லா உதவிகளையும் பெற்று தந்திருக்கிறீர்கள். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பு பேராயர் அவர்களை ஆண்டவரே உமது அளவில்லாத கிருபையினாலே நிரப்பியிருக்கிறீர். ஜெப வாஞ்சையினாலே நிரப்பியிருக்கிறீர். ஜெப வல்லமையினாலே நீ நிரப்பியிருக்கிறீர். பரிசுத்தத்தினாலே நீ நிரப்பியிருக்கிறீர். கிருபையினாலே நீ நிரப்பியிருக்கிறீர். ஆண்டவரே, உடைய தெய்வீக பலத்தால் அவரை இடைக்கட்டி காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தெய்வீக ஞானத்தால் உமது அடியாரை காத்து வழிநடத்தி வருகிறீர். எத்தனையோ சோதனைகள் கஷ்டங்கள் இருந்த பொழுதும், எத்தனையோ தடைகள் இருந்த பொழுதும் அத்தனை தடைகளையும் தேவனாய் கர்த்தர் அப்புறப்படுத்தி அவரை கரும்படித்து இந்த பேராயத்தை ஆண்டவரை உன்னதமான வழியிலே நீர் வழி நடத்துகிறதற்காக நன்றியை எடுக்கிறோம். பேராயர் அவர்களையும் பேராயர் அம்மா அவர்களையும் அருமை மகளையும் ஆண்டவரை நீர் ஆசிர்வதி, அந்த குடும்பங்களை ஆசிர்வதி. மகளுடைய திருமணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 30ஆம் தேதி ஆண்டவரை நடைபெறுகிற திருமண ஆராதனையிலே தேவரீரே வந்து ஆயர்களிலே நின்று பேராயர்களிலே நின்று திருமணத்தை நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை மத்திய அருமையான பேராயர் மற்றுமாக குறித்த மக்கள் அனைவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் கட்டுமானம் படிக்க கொடுத்த அனைத்து உள்ளங்களையும் ஆண்டவரே பொருள் உதவியாக, ஜெப உதவியாக, பணமாக மற்றும் பல்வேறு துறைகளிலே ஆண்டவரை கொடுத்து இன்றைக்கும் கூட இந்த காணிக்கைகளை வாரி வழங்கி இருக்கிற அருமையான மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த அன்பின் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மன விருப்பத்தின்படியாக அவர்களுக்கு தந்தது கோடான கொடியாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறாக. நன்மையினாலும் கிருபையினாலும் சுகத்தினாலும் சமாதானத்தினாலும் மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த திருச்சபையினுடைய உள்ளூர் ஆயர் ஆண்டவர், இதனுடைய அங்கத்தினர்கள் மற்றும் இதனுடைய அலுவலர்கள் ஆண்டவர், இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதிகளை கலந்து கொண்டிருக்கிற அருமையான பேராயத்தினுடைய அனைத்து ஆயர் பெருமக்களை குடும்பங்களையும் நினைக்கிறோம். அநேக தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அனைவரையும் நம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபங்களுக்கு ஆண்டவரே உமது கண்கள் காண்கிறதாயும், செவிகள் கவனிக்கிறதாயும், உம்முடைய இருதயம் இங்கே இருக்கிறதாயும், இங்கே வேண்டிக் கொள்ளுகின்ற அனைத்து வேண்டுதலுக்கும் ஆண்டவரே தேவரீர் செவி சாய்த்து உங்கள் மக்களுக்கு மறுமுத்திரோடு சென்று நன்மையினால் கிருபையினால் பரிசுத்தத்தினால் நிரப்பி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காணிக்கைகள் இதை போல படைக்கப்பட்ட அநேக ஆண்டவர் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் அத்தனையும் நம்முடைய அன்பு கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவைகளை அங்கீகரித்த ஆண்டவரே, கோடியாய் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட நன்மையும் கிருபையுமாக வழிநடத்தப்பட கிருபைத்தார். மீண்டுமாக எங்கள் அன்பு பேராயர்களுக்காக அவருடைய அருமையான இந்த ஆளுகையின் கீழே கற்று நடத்துகிற வழிபெறுவதற்காக
நாங்கள் கோடான கோடி நன்றிகளை காணிக்க பாடுபடுகிறோம். வந்திருக்கிற ஏரியா சேர்மன் நாயர்கள் அனைவரையும் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் நன்மையினால் நிரப்பும் இந்த ஆலயத்திலும் இந்த பரிசுத்த பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து செல்ல பேரருள் புரிந்து காத்துக்கொள்வோம். ஆண்டவரே, ரெவரண்ட் லீ மூன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் முடியவர்கள் நீர் எங்களுடையவர் என்ற அந்த பேர் அருள் பெரிய கிருபையினால் எங்கள் வழிநடத்தப்பட அருள் புரிந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Comments by Mr. P. Gulsegaran, ADSP, and the convener of the church. My best friend, Dr. G. our Korean team friend, my respected friend, Bishop brother Anand அவர்களே, M.D. Srinivas அவர்களே, MLA சிவாஜி அவர்களே, அட்வொகேட் சார்லஸ் அவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கும் பல கிராமத்து கேட்டகரி சபை மணியகாரர்கள், சபை நாட்டாண்மை தலைவர்கள், சபை மக்கள், மேலும் மேடையை வீட்டிருக்கும் ஏரியா சேர்மன் ஜார்ஜ் எட்வின் அவர்களே, சென்ட்ரல் ஏரியா சேர்மன் சுரேஷ் அவர்களே மற்றும் ஆயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கடைசியாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து இருக்க வேண்டிய நேரம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம தேங்க்ஸ் சொல்லலைன்னா ஒரு நாளைக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம். கொஞ்சம் தயவு செய்து நான்